சென்னை வேளச்சேரியில் உள்ள HDFC வங்கியில் 1.25 கிலோ தங்க நகைகள் மீட்கப்பட்ட விவகாரத்தில் அதை விட்டுச் சென்றவர் நகை திருட்டில் சிக்கிய அதே வங்கியின் பெண் மேலாளர் என தெரியவந்துள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், முழு விவரங்கள் என்ன? சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய HDFC வங்கியில கடந்த 5ஆம் தேதி பர்தா அடைந்து வந்த பெண் ஒருவர் தனது பெயர் சர்மிளா பானு எனவும் தனது கணவர் பெயர் அப்துல்லா எனவும் வங்கி கணக்கு தொடங்கி லாக்கர் வசதிகள் பற்றி கேட்டதாகவும் அப்போது மேலாளர் ஒரு வெளியே சென்றிருப்பதாக கூறிய நிலையில 15 நிமிடம் காத்திருக்கக்கூடிய கூறியதாகவும், ஆனால் வங்கி கணக்கு துவங்குவதற்கான ஆதாரங்கள் இல்லாதனால அந்த பெண் சென்ற நிலையில அங்கிருந்து ஒரு பர்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுல தங்க கட்டிகள் 1 கிலோவும் அதே போல நகைகள் 1.25 கிலோ தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக உரிமை கோராத நிலையில நேற்று காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த விவகாரத்துல தற்போது அந்த வங்கியின் முன்னாள் மேலாளக்கூடிய பத்மபிரியா என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பா இந்த நகைகள் அந்த வங்கியில வேலை செய்த முன்னாள் மேலாளர்கள் நகை திருட்டு வழக்கில் கைதாகி சிறைக்கு சென்று வந்தது என்றும், அதே வங்கியில் இருக்கக்கூடிய லாக்கர்ல இந்த நகைகள் திருடப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்துல போலீசார் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா சென்னை வேளச்சேரி HDFC வங்கியில அந்த ஒரு வருடத்துக்கு முன்பாக அவர் பணிபுரிந்ததாகவும், கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக வேளச்சேரி சென்ற ஒரு பெண் ஒருவர் புகார் ஒன்று அளித்ததாகவும், அதில் தான் அமெரிக்கா வசித்திருக்கக்கூடிய நிலையில தனது தாயார் அந்த லாக்கரை பராமரிக்கும் உரிமையை கொடுத்ததாகவும் அவர் சென்று பார்த்தபோது அதில் வைத்திருந்த 258 கிராம் தங்க நகைகள் காணாமல் போனதாக புகார் அளித்தார். அதன் பேரில் விசாரணை செய்த போதுதான் பத்மபிரியா என்பவர் தொடர்ச்சியாக வங்கி லாக்கர்ல நீண்ட காலமாக யாருமே உரிமை பெறாத, அதாவது பார்க்காத அந்த லாக்கர்களை கள்ளசாவி போட்டு திருடி அந்த நகையை திருடி அவர் பயன்படுத்தி அடகு வைத்தும் பணத்தை வைத்து உல்லாசமாக இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் வந்த நிலையில ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய வேற ஒரு லாக்கர்ல இந்த நகைகளை திருடி அதனை வைத்து அவர் கையில் வைத்திருந்தாகவும், அதனால் போலீஸ் அதன் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்காக பர்தா அணிந்து தான் யார் என்பதை அடையாளம் காணாத வகையில பர்தா அணிந்து அவரது வங்கியிலே அந்த நகைகளை விட்டு சென்றதும் விசாரணைகளை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே லாக்கரில் இருந்த நகைகளை திருடிய புகாரில் சிக்கிய முன்னாள் மேலாளர் பத்மபிரியா தான் இம்முறையும் நகைகளை விட்டு சென்ற என்ற தகவல் கிடைத்து CCTV காட்சிகளை உறுதி செய்து அவரை கைது செய்திருப்பதாகவும், அவரிடம் தொடர்ந்து விசாரணைகள் நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நகைகள் யாருடைய லாக்கரில் இருந்து திருடப்பட்டது என்ற ஒரு விசாரணையை தற்போது போலீசார் முடக்கிவிட்டிருப்பதாகவும், பர்தா அணிந்து தன்னுடைய அடையாளத்தை மறைத்த நிலையிலும் வெளியே சென்ற போது அவர் CCTV காட்சியில் சிக்கிக் கொண்டதாகவும், அதனை வைத்துதான் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று புகார் அளித்த நிலையில இன்று போலீசார் அவரிடம் விசாரணைகள் மேற்கொண்டுவதாகவும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், யாருடைய லாக்கரில் இந்த நகைகள் மீட்கப்பட்டது திருடப்பட்டது என்பது குறித்து விசாரணை நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பத்மபிரியாவிடம் தொடர் விசாரணை நடைபெற்றதாகவும், வேறு ஏதேனும் லாக்கரில் இது போன்ற கைவரிசை காட்டியிருக்கிறார் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.